Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் 1/4 கப் கருப்புளுந்தும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளுளுந்து கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்புளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பருப்பை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல் வறுக்கணும். பருப்பு கருகிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக செவந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வறுவட்டுருச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 குருமிளகு சேர்த்துக்கலாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் 2 சேர்க்கணும். அது சேர்க்கும் போது இந்த டிஷ் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேசன் துவரம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சாம்பார் வைக்கிற துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்பு பச்சரிசியும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள். இது 2 சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாங்க. பருப்பு கருகிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். கூடவே காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் நான் காம்போடையே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். சின்ன பூண்டு பல்ங்காட்டி ஒரு 6-7 சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2-3 சேர்த்தா போதும். கூடவே ரொம்ப சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துனிங்கன்னா போதும். சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன பொருட்கள் எல்லாமே நல்லா வறுவட்டுருச்சு. அரிசியெல்லாம் நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம உளுந்து ஆற வச்ச அதே தட்டில் இந்த பொருட்களையும் சேர்த்து ஆற விட்டுடலாங்க. நான் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் ஒரு துணியில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை நம்ம ஈரத்தோடு கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. இது போல் ட்ரையாக தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இந்த ஒரு ஸ்பூன் ஆயிலே சரியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா இந்த ஆயிலே வெந்து நல்லா மொறுமொறுப்பு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து எடுக்கும்போது தான் இந்த பொடி நல்லாயிருக்கும். நம்ம லேசாக பச்சையை எடுத்துட்டோம்னா இந்த பொடி 2 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மொறுமொறுன்னு வரணும். இதோட பக்குவம்னு பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை எடுத்து கையால் உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உடையணும். அதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம். பாருங்கள், இது போல் எடுத்து உடச்சி விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக உடையணும். அப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை வறுவட்டுருச்சு. இனி நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற பொருட்களோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற அப்படி இருந்தால் பருப்பெல்லாம் வறுக்கும் போதே ஒரு சின்ன பிஞ்சு போல் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு. உனி மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு. இங்கே வந்து பொருட்கள் எல்லாமே நல்லா ஆற விட்டு அரைக்கணும். அப்போ தான் இது போல் நம்மளுக்கு நல்லா பொடியாக கிடைக்கும். பாருங்கள் அருமையான டேஸ்டியான சூப்பரான உளுந்து கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, ஒரு ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே ஒரு ஏர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே இந்த பொடி வந்து கெடாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.